ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தியை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் பிளான் பண்ணி சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வராங்க. அந்த இடத்துல மாசா நம்ம ரேவதி என்ட்ரி கொடுத்து அவங்க ரெண்டு பேத்தையும் கார்த்தி பூஜை செய்கிறத பார்க்க விடாமல் தடுத்துடுறாங்க. இதனால அசிங்கப்பட்ட சந்திரகலா அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னு வந்தேன், ஆனால் இப்போ என்னால் அது முடியல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து, ஆமாம் உனக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பாரு இப்படி தான் ஆர்வமாக கூட்டிகிட்டு வருவா, அதுக்கப்புறம் எல்லாமே மொக்கையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அதனால சந்திரகலாவும் வாக்கா நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ரேவதியும் அந்த இடத்துல எப்படியோ சந்திரகலா சாமுண்டீஸ்வரி இவங்க ரெண்டு பேத்தையுமே காத்தி பூஜை பண்ணுறதை பார்க்க விடாமல் தடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரேவதிக்கு ரொம்பவே டவுட் வருது சந்திரகலா மேலே. என்ன சித்தி ராஜாவை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இப்படி அலையிறாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சிவனாண்டி கூட பேசுறத நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க. அப்போ சிவனாண்டிக்கு இவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரேவதிக்கு தெரிய வருது. சே, நம்ம சித்தி இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம அம்மாவுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ அந்த குடும்பம் நம்மளுக்கு ஆகாத குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிவனாண்டியவே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளை தான் எந்த அளவுக்கு நொடுங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் பேசுறத வீடியோ மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, நீ கவலைப்படாத சந்திரா, எப்ப பாரு அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு நீ வந்து உன்னோட நம்பிக்கையை விட்டுறாத, கண்டிப்பா அவன் யாரு என்னங்கிற விஷயத்த நம்ம ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சந்திரகலா கிட்ட தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ரேவதிக்கு வந்து, சே இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்திரா வந்து அபிராமி இறந்ததையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ அபிராமியோட சாவுக்கு காரணம் சந்திராவும் சிவனாண்டியும் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ரேவதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சே இவங்க இவ்வளவு கேவலமா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா சித்தி பண்ற துரோகத்தை ஒரு நாள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவெடுக்கிறாங்க. அங்க இருந்து ரேவதி கிளம்பிடுறாங்க. சந்திரகலாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரேவதி வந்து சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்போ ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அம்மா நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சித்தி எது பண்ணாலும் நீங்க நம்புறீங்களே அதுல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? அவங்க வந்து இஷ்டத்துக்கு யார் யார் மேலேயோ பழிய தூக்கி போடுறாங்க, அதையும் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல உடனே சந்திரகலா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன ரேவதி என்னையவே இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன், சின்ன வயசுல இருந்து நான் உன்னைய தூக்கி வளர்த்திருக்கேன், உன் வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இருக்காதா? நம்ம குடும்பத்துக்கே அந்த ராஜா வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை நான் எப்படியாவது நிரூபிக்கணும் தான் நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன், கடைசியில என்னைய கெட்டவளா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா ஆமா உங்க லட்சணம் தான் எனக்கு தெரியுமே, நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லும் போது சந்திரகலாக்கு இங்க இல்ல அச்சோ நம்ம சிவனாண்டி கூட பேசினது இவ எதுவும் கேட்டிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து, இல்ல நான் வந்து நீங்க பூஜை பண்றது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களா அதை பத்தி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சந்திரகலாக்கு அப்பதான் பெரும் மூச்சு வருது. இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ அவ சொல்றத நினைச்சு கோவப்படாத, அவ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு தானே, நீ ஏன் ராஜா மேல அவ்வளவு வன்மத்துல இருக்க, அவன் ரொம்பவே நல்லவன், ஆனா அவனை பத்தி நீ புரிஞ்சுக்காம அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவனை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்க, அதனாலதான் அவளுக்கு கோவம் வருது, அவ புருஷனை பத்தி சொன்னா அவளுக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரா கிட்ட சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே நக்கலா தெரியுது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு உண்மைலாம் தெரிய வரும், அப்ப நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ரேவதி வந்து கையில இருக்கிற ஆதாரத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுற மாதிரி காட்டுறாங்க. நீங்க பாருங்கம்மா உங்க தங்கச்சி பண்ற வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன சந்திரா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்னக்கா நான் எப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பாக்குறாங்க. அதுல சிவனாண்டி சந்திரகலா ரெண்டு பேரும் பேசுறது இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரகலா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ரேவதி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நீ எங்க ரெண்டு பேத்தையும் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி என்னைய கெட்டவளாக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க, போதும் சித்தி இனிமேட்டு நீங்க போட்ட டிராமாலாம் போதும், உங்களுக்குள்ள என்ன வன்மம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சந்திரா ரேவதி சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சந்திரா சொல்றாங்க, அவ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுறா, நீ அதை நம்பிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சந்திரகலா வந்து கார்த்தியை பத்தி
பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுல வேலை பார்க்கறானே ராஜா, அவன் பேரு ராஜாவே கிடையாது, அவன் பேரு கார்த்திக். அவன் சென்னையில பெரிய கோடீஸ்வரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பத்தின எல்லா உண்மையும் சொல்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல டக்குன்னு ரேவதி வந்து அப்படியே முழிக்கிறாங்க. எல்லாமே கனவு. அப்பதான் ரேவதி ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம மட்டும் இப்போ சித்தியை பத்தி எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா ராஜாவை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. நம்ம வந்து சித்தியை திருப்பி அடிக்கணும். அதை எப்படி அடிக்கணும்னா அது அவங்களுக்கே தெரியாத மாதிரி நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு பண்றாங்க. அப்போ அபிராமி போட்டோ முன்னாடி ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, இந்த 2 குடும்பமும் சேர்றதுக்காக உங்களோட உயிரே நீங்க விட்டுட்டீங்க. ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா இந்த 2 குடும்பத்தையும் நான் சேர்த்து வைப்பேன். நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி போட்டோ முன்னாடி ரொம்ப ஊர்க்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க சாவுக்கு காரணமான யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா சிவனாண்டிக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, நம்ம 2 பேருக்கும் உள்ள தொடர்பு வந்து ரேவதிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் பேசுறத வச்சு பார்த்தா அவன் என்னமோ கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் இப்படி ஜாடமாடையா நீ அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தா. நல்ல வேளை அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவா சொல்லல, அதனால சாமுண்டேஸ்வரிக்கு என் மேல டவுட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரேவதி ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கா. நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எந்த நேரம் அவ அக்கா கிட்ட போட்டு கொடுப்பான்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள நம்ம வந்து இந்த டிரைவர் ராஜாவை பத்தின உண்மையெல்லாம் நம்ம நிரூபிக்கணும். அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தி சாமுண்டேஸ்வரியை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிவனாண்டி வந்து சந்திரகலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க, இவ ஆஸ்திரேலியா போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப ஏன் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறா? ஒருவேளை அந்த டிரைவர் ராஜாவோட சேர்ந்து வாழ்றதுக்கு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ என்னமோ. நான் நினைக்கிறேன் ரேவதிக்கு ராஜாவை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவன் பணக்காரன் தெரிஞ்சு அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, அப்படியா கூட இருக்கலாம் சந்திரா, யாரையுமே நம்ப முடியாது. கார்த்தி பெரிய கோடீஸ்வரன், அந்த விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்படிப்பட்ட கோடீஸ்வரனை நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேவதி வந்து அவ வெளிநாட்டுக்கு போற முடிவே மாத்திக்கிட்டு இப்ப அவ கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நம்ம நினைக்கிற விடக்கூடாது. கண்டிப்பா ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேத்தையும் நம்ம பிரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிளான் பண்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுதுன்னா, கண்டிப்பா சிவனாடி சந்திரகலா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி ரேவதி கார்த்திகை தான் ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ரேவதியோட லவ் வந்து இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால கார்த்திக் கிட்ட இருந்து ரேவதியை பிரிக்க முடியாது. அப்படியும் மீறி நம்ம சந்திரகலா வந்து கார்த்திக் பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிச்சாலும் நம்ம ரேவதி கண்டிப்பா கார்த்திக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அபிராமி வந்து இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்றதுக்காக தன்னோட உயிரே விட்டுருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த குடும்பத்தை சேர்க்கிறதா அபிராமிக்கு ரேவதி சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்காங்க. இனிமேட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ரேவதி சந்திரகலாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.